வயநாட்டில பிஎஸ்என்எல் பண்ண இந்த ஒரு சம்பவத்துக்காகவே நான் போட்ட 4 to 5 பிஎஸ்என்எல் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ப்ரோ பண்ணாங்க பிஎஸ்என்எல்? இன்னும் வந்து 4G 5G எல்லாமே தமிழ்நாட்டு பக்கம் அதிகமாக வந்து லான்ச் ஆகலை. அப்படி என்ன உங்களுக்கு மட்டும் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் பண்ணலங்க. ஆனால் வந்து வயநாட்டில் இந்த நிலச்சரிவு வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, மிச்சப்படி ஏர்டெல் ஜியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கான வேலிடிட்டி அதாவது அந்த பேக் வந்து அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் என்ன பேக் யூஸ் பண்ணிட்டீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சில அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் பிஎஸ்என்எல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த பேரிடர் காலத்துலேருந்து அது வெளியே வந்து மறுபடியும் பழைய மாதிரி மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ இப்படி சொன்னால் கூட அங்கே வந்து சிக்னல் கிடைக்கணும்ல, பிஎஸ்என்எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? உள்ளே போனால் அதாவது வெளியே கிடைக்குது, உள்ளே வீட்டுக்குள்ளே போனால் கிடைக்க மாட்டேங்குது இங்கே நார்மல் டவர் இருக்கிற ஏரியாவிலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூட, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு கரண்ட் வசதியே இல்லாத டைமில் கூட ஜென்ரேட்டரை வச்சு இயங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டவரை வந்து ரெடி பண்ணி